الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها النبي قل لأزواجك إن كنتن تردن الحياة الدنيا وزينتها فتعالين متبعكن أسرحكن سراحا جميلا وإن كنتن تردن الله ورسوله والدار الآخرة فإن الله أعد للمحسنات منكن أجرا عظيما يا نساء النبي من يأت منكن بفاحشة مبينة يضاعف لها العذاب ضعفين وكان ذلك على الله يسيرا صدق الله العظيم. அளவிலா கருணை மினையிலா கிருபையினுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் நபியே, நீர் உம்முடைய மனைவிமார்களிடம் கூறிவிடும், நீங்கள் உலக வாழ்க்கையையும் அதன் அழகையும் விரும்புகிறீர்கள் என்றால் வாருங்கள், நான் ஏதேனும் சிலவற்றை கொடுத்து அழகிய முறையில் உங்களை அனுப்பிவிடுகின்றேன். ஆனால் நீங்கள் அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் மறு உலகையும் நாடுகிறீர்கள் என்றால் அறிந்து கொள்ளுங்கள், உங்களில் நற்செயல் புரிபவர்களுக்கு அல்லாஹ் மகத்தான கூலியை தயார் செய்து வைத்துள்ளார். நபியின் மனைவியரே, உங்களில் எவரேனும் வெளிப்படையான மானக்கேடான செயலை செய்தால் அவருக்கு 2 மடங்கு வேதனை அளிக்கப்படும். இது அல்லாஹுக்கு மிகவும் எளிதான காரியமாகும். அல்ஹம்துலில்லாஹ். நாம சூரா அல் அஹ்ஸாபுடைய 28, 29, 30 வசனங்களுடைய விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இந்த வசனங்கள் அருளப்பட்ட காலம் எது அப்படின்னா, அகழ் போரை தொடர்ந்து பனு குறைலா முற்றுகையும் நடந்த காலகட்டத்துலதான் இந்த வசனங்கள் அருளப்பட்டவையாகும். அல்ஹம்துலில்லாஹ். ஜாபிர் பின் அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய இல்லத்திற்கு வருகின்றார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி அவர்களுடைய எல்லா மனைவிமார்களும் அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் 9 மனைவிமார்கள் இருந்தார்கள். அவர்களில் 5 பேர் குறைஷி வம்சத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் யார் என்றால், அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, அன்னை ஹப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா, அன்னை உம்மு ஹபீபா ரதியல்லாஹு அன்ஹா, அன்னை சௌதா ரதியல்லாஹு அன்ஹா, அன்னை உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா. மற்றவர்கள் யார் என்றால், சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா, மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா, ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா, ஜுபைரியா ரதியல்லாஹு அன்ஹா. 9 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியர்களை பார்த்து உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பாருங்கள் உமரே, இவர்கள் எல்லோரும் என்கிட்ட செலவுக்கு அதிகமாக பணம் கேட்கின்றார்கள் அப்படின்னு சொன்ன உடனேயே அங்க இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தங்களுடைய மகள்களை கடிந்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட இல்லாததையா நீங்கள் கேட்கிறீர்கள் என்று கடிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் ஒரு குடும்ப தலைவராக மட்டும் இல்லாமல் ஒரு சமுதாயத்தை நடத்தி கொண்டு செல்லக்கூடிய ஒரு சமுதாய தலைவராகவும் மக்களுக்கு அதிகமாக உதவக்கூடியவர்களாகவும் இஸ்லாத்தை நாடு துறந்து வந்த மக்களை அரவணைக்க கூடியவர்களாகவும் இருந்தாங்க. அந்த விதத்துல பார்க்கும்போது அதிகமான ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆளாகி இருந்தாங்க. இவை எல்லாமே மற்றவர்களுக்கு தெரிவதை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுக்கு அதிகமாகவே தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இவங்க என்னுடைய நிலைமையை தெரிந்து கொண்டும் செலவிற்கு பணம் கேட்கிறார்களே அப்படின்ற அந்த மன வருத்தத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களை 1 மாதம் வரையும் பிரிந்து இருக்கக்கூடிய அந்த நிலைமை இருந்தது. இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மன வருத்தத்தை போக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனங்களை இறக்கினார். இந்த வசனங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களது மனைவியர்கள் கிட்ட நீங்க சொல்லுங்க, இந்த உலக வாழ்க்கையும் அதனுடைய அலங்காரமும் உங்களுக்கு விருப்பமாக இருந்தது அப்படின்னா நீங்க உங்களுக்கு ஏதேனும் சிலவற்றை நான் அழகிய முறையில் கொடுத்து உங்களை நான் அனுப்பி விடுகின்றேன். அப்படி இல்லை, இந்த நெருக்கடியான நேரத்திலையும் நாங்கள் அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் வீட்டையும் விரும்பி உங்களோடு இருக்கும் அப்படின்னா என்னுடைய இந்த நெருக்கடியான நேரத்துல நீங்கள் பொறுமை காத்து என்னோட வாழுங்க. அப்படி நீங்க என்னோட வாழ்ந்தீங்க அப்படின்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு மகத்தான கூலியை கண்டிப்பாக கொடுப்பான் அப்படின்றத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இந்த 2ல ஒன்றை நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கிட்ட போறாங்க. அதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நமக்கு அறிவிச்சு காட்டுறாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 வசனங்கள் இறங்கிய அந்த விஷயத்தை என்கிட்ட தான் முதல்ல சொன்னாங்க. என்கிட்ட இந்த மாதிரி இந்த வசனங்கள் இறக்கப்பட்டுள்ளன, நீ இந்த விஷயத்தை உன்னுடைய பெற்றோர்கிட்ட சொல்லி அவங்க கிட்ட அனுமதி கேட்டுட்டு அவங்களுடைய ஆலோசனையும் கேட்டுட்டு என்கிட்ட அதற்கான முடிவை சொல்லு, அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நல்லாவே தெரியும், என்னுடைய பெற்றோர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு நான் பிரிந்து விடணும் அப்படின்றதுல கொஞ்சம் கூட விருப்பம் தெரிவிக்க மாட்டாங்க அப்படின்ற அந்த விஷயம். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னேன், யா ரசூலுல்லாஹ், இது என்ன, இது இதற்காக நான் எதற்காக அனுமதி கேட்கணும்? இது அனுமதி கேட்கக்கூடிய விஷயம் கிடையாது. நான் அல்லாஹையும் அவனது தூதரையும் அருமை இல்லத்தையுமே விரும்புகின்றேன் அப்படின்னு சொன்னேன். அதற்கு பிறகு மற்ற மனைவிமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் எவ்வாறு சொன்னேனோ அந்த மாதிரி இந்த உலக வாழ்க்கை மற்றும் மறுமை வாழ்க்கையின் பேறுகளையே சேர்த்து வழங்கினார். அல்ஹம்துலில்லாஹ், பேறுகளையே அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் அவர்களுக்கு உலக மற்றும் மறுமையின் நற்பேறுகளை சேர்த்து வழங்குகின்றான். சுப்ஹானல்லாஹ். இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய, நீங்கள் விரும்பினால் என்னுடன் திருமண உறவில் இருங்க, இல்லைன்னா என்னை விட்டு நீங்க பிரிந்து போயிடுங்க அப்படின்ற இந்த வார்த்தை அப்படின்றது தக்கீர் அப்படின்ற ஒரு சட்டத்தை குறிக்கின்றது அப்படின்னு இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லி காட்டுறாங்க. அதாவது 2இல் ஒன்றை தேர்ந்தெடுத்தல். இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய துணைவியர்கள் கிட்ட கேட்கிறப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா மனைவிமார்களும் கணவனையே தேர்ந்தெடுத்ததால் அவர்களுக்கு விவாகரத்து அப்படின்ற ஒன்று ஏற்படாது அப்படின்றதை இஸ்லாமிய அறிஞர்கள் நமக்கு விளக்கம் காட்டக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அடுத்தது 30வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க வெளிப்படையான அருவருக்கத்தக்க செயல்களை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மடங்கு வேதனை அளிக்கப்படும். அது அல்லாஹுக்கு மிக எளிதாகவே இருக்கின்றது அப்படின்றத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றார். அதாவது இங்கே வெளிப்படையான அருவருக்கத்தக்க அப்படின்ற அந்த வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிகள் ஏதோ ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டாங்களோ அப்படின்னு நம்ம யோசிக்கிறதை விட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை காப்பாற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா இங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடக்கூடிய அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, கணவனுக்கு கட்டுப்படாம இருந்தாங்க. ஏன் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிகள் அப்படின்றப்போ மற்ற பெண்களை விட அவங்க அந்தஸ்தில உயர்ந்து இருக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போனா அவங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன தவறு கூட அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தவறாகவே கருதப்படும் அப்படின்றதாலதான் இந்த வார்த்தையை, இந்த கணவனுக்கு கட்டுப்படாத அந்த வார்த்தையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வளவு பெருசாக சொல்லி காட்டுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியர்கள் அப்படின்றப்போ அவங்க சிறு ஒரு தவறு செய்தாலும் அதை கூட பெரும் குற்றமாக கருதுவதால தான் கணவனுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய இந்த விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதிரி பெருசாக சொல்லியிருந்தார். தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், நீங்க யாரேனும் வெளிப்படையா தவறு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய தவறுகளுக்கு நான் இரட்டிப்பு மடங்கு தண்டனை கொடுப்பேன். அதாவது சாதாரண பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை போல் அல்லாமல் அதை விட 2 மடங்கு அதிகமாகவே கொடுப்பேன் அப்படின்றதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்க சொல்லிட்டு, இது செய்யறது எனக்கு ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லை, எளிதாகவே நான் இதை செய்வேன் அப்படின்னு இந்த 3 வசனங்களையும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முடிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த 3 வசனங்களின் மூலம் நாம் பெறக்கூடிய படிப்பினைகள் என்ன அப்படின்னா, பெண்கள் தங்களுடைய கணவர்களுடைய நிலைமைகளுக்கு தகுந்தவாறு நடந்து கொள்ள வேண்டும். இந்த உலகுடைய ஆடம்பரங்களுக்கும் ஆசைகளுக்கும் ஆசைப்பட்டு கணவர்களை தொந்தரவு செய்வது கூடாது. இன்னும் கணவனுடைய வருமானத்திற்கு தக்கவாறு எளிமையான வாழ்வை வாழக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்க வேண்டும். அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் மறுமைக்கும் பயந்து மறுமையின் கூலியே மகத்தானது அப்படின்னு நினைச்சு வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கணவனுக்கு கட்டுப்பட மறுக்கும் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு வேதனையையும் கொடுப்பான் அப்படின்ற இந்த படிப்பினைகள் இந்த 3 விஷயங்களின் இந்த 3 வசனங்களின் மூலமாக அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், ஒரு பெண் கணவன் பொருந்தி கொண்ட நிலையில் மரணித்தால் அவள் சுவனம் செல்வாள். அல்ஹம்துலில்லாஹ், இந்த மாதிரி இறைவனுடைய திருப்திக்கு அடுத்ததாக நாம் கணவனுடைய திருப்தியை பெற்று வாழ்ந்து மரணிக்கக்கூடிய அந்த தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்ற துஆவோடு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.